பார்த்தீங்களா அந்த பையன் ஒருத்தன் மாட்டிக்கினான் போட்டு அவனை வச்சு சாத்து. அங்கே நைட்டெல்லாம் பேய் ஓட்டுவாங்க. ஆனால் வீடியோ ஸ்ட்ரிக்டாக உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம ப்ரெசென்ட் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம் கைஸ். எங்கே புறப்பட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமான பிளேஸுக்கு தான் போக போகிறோம். அது என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கில் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அமானுஷமான பிளேஸில் ஒரு திருவிழா போல் கணக்கு வச்சுக்கோங்க, வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லேட்டு கைஸ், 2 மணி நேரம் லேட்டு. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்னால் தான். எதுக்காகன்ட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காவேரி பட்டணத்துக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். எதுக்காகன்னா அங்கே ஒரு பயங்கரமான கோயில் ஃபேமஸ் கைஸ். அது என்ன கோயில்னா அரேக்கா பெரியக்கா கோயில். மேக்ஸிமம் யாருக்குமே தெரிஞ்சதுக்காது அந்த கோயில். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு வாட்டி தான் அந்த கோயிலில் திருவிழா நடக்கும். அதுக்காக சரி நம்ம லாஸ்ட் இயர் நம்ம போயிட்டு வந்தோம், அப்போல்லாம் பெருசாக நம்ம எதுவுமே விளாக் பண்ணதில்லை. சரி இந்த வருஷம் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே காட்டலாம், எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே காட்டலான்ட்டு தான் இப்போ நான் விளாக் பண்ணி போயிட்டுருக்கேன் கைஸ். கிட்டத்தட்ட யார் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 வண்டி வந்துட்டுருக்கு. 2 வண்டி இப்போது 2 வண்டி எதுனா ஃபஸ்ட்டு வண்டி எங்களுடைய வண்டி, உங்களுடைய கிரே மோட்டோ வண்டி. அதுக்கப்புறமா ஒரு இன்டார்க் ஒன்று வந்துட்டுருக்கு. ஒரு வண்டி முன்னே போயிடுச்சு கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 5:30 போல் அங்கே போய் ரீச் ஆகிட்டுருப்பாங்க அவங்க. இப்போ நாங்கள் 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் நான். எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுனால தான் கைஸ். எல்லாருமே திருடனுங்க தான், எல்லோரும் திருடனுங்க தான். எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட்டு. சே ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க கைஸ், ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயமே. சே ஃபஸ்ட்டு என்ன பிளான்னா 3 பேர் போகிறது தான். இந்த நம்மளுடைய கிரேயில் 3 பேர் போகிறது தான் பிளானு. அப்புறமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்லியிருந்தாங்க, டே மச்சான் என்கிட்ட வண்டி இருக்குது, நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் எரிஞ்சிச்சு. கூப்பிட்றப்பெல்லாம் எவனுமே வரல. லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் வரேன் இவன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப கடுப்பாயிடுச்சு கைஸ். சரி எப்படியோ வராங்களா, அது வெளியே சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீலே தனி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சோலோவாக பண்ணுறது எப்படி இருக்குது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட்டின்னு போயிட்டு என்ஜாய் பண்ணுறது எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நைட்டு விளாக் பண்ணிகிட்டு இருக்குது. எனக்கு தெரியும் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குதுன்ட்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க கைஸ். ஏன்னா இப்போ நானே தடுமாறி தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ப்ரெசென்ட் நம்ம வண்டியில் வேறு விசிபிலிட்டி வேறு ரொம்ப கம்மி தான். இதே ஊருக்குள்ளே போனால் நம்ம வண்டி விசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் அப்போ சொல்லியிருப்பேன், இப்போ ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது ப்ரெசென்ட் நம்ம ஒரு பைபாஸில் போயிட்டுருக்கோம் இல்லையா, அது குப்பம் டு கிருஷ்ணகிரி பைபாஸ். மேக்ஸிமம் இந்த பைபாஸில் லைட்டிங் எதுவுமே இருக்காது கைஸ். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போயாகணும். ஏன்னா இந்த ரோட்ஸ் நான் அடிக்கடிக்கு வர ரோட்ஸ் தான். கிட்டத்தட்ட எத்தனையோ சம்பவம்லாம் நடக்கிற ரோட்ஸ். ஏன்னா அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ நம்ம நல்ல விஷயத்துக்கு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா கைஸ். இன்னும் நம்மளுடைய காவேரி பட்டணத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 36 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 3/4 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடலாம். கொஞ்சம் ரோல் ஆகுது, அது மாத்திரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்னால தான். நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் கைஸ். எல்லாம் குட்டியாக குழப்பின மாதிரி எல்லாம் குழப்பிட்டாங்க. ஆனால் அந்த கோயிலில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அங்கே நைட்டெல்லாம் பேய் ஓட்டுவாங்க. அதுதான் ஒரு கிளைமேக்ஸு. ஏன்னா பேய் ஓட்டுறதுனாவே மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். பேய் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்ல சிறப்பான விஷயம்லாம் நிறைய இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆடு வெட்டுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் அங்கே போய் காட்டுறேன். ஏன்னா மொத்தம் இங்கே எல்லாம் ப்ரூஃப் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இவன் வாயிலே வடை சுடுறான்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக தான் எல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் வச்சுன்னு காட்டுவேன். இப்போ ப்ரெசண்ட்டு நாங்கள் போகிறப்ப பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கைஸ், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கருப்பு துணி எதுவுமே போட்டு போகக்கூடாது, செருப்பு போட்டு போகக்கூடாது, லைட்டிங்கே இருக்கே இல்லை அங்கே எதுவுமே, எல்லாமே கேண்டில் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ப்ரெசன்ட் நைட் அங்கே வீடியோ எப்படி எடுக்க போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். ஏன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இல்லையா, ஆளாளுக்கு ஒரு ஃபோன் கொடுத்துன்னு இப்போது போக வேண்டிதான். ஏன்னா ப்ரெசன்ட் நம்மளுடைய கோப்ரோ உள்ளே எடுத்துன்னு போக முடியாது. கருப்பு எது போட்டுன்னு இருந்தாலுமே ஜாட்டி அடி தான் கைஸ்.
எல்லாம் ஜாட்டி அடி தான். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுதான் போட்டு வந்துட்டுருக்காங்க. பிளாக் கலர் ட்ரெஸ் யாருமே போட்டு வரல. ஆனால் நம்மளுடைய கோப்ரோ வந்து பிளாக் கலர் இல்லையா, நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே பிளாக் கலர் தான். அதுக்காக தான் எங்கே நம்மளுடைய கோப்ரோ உள்ளே எடுத்துன்னு போயிட்டு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக அடி தான். அது சாமிக்கிட்ட அடி தான் வாங்கணும். இப்போ அதுதான் கைஸ் நான் யோசிச்சுட்ருக்கேன், எப்படி நம்ம வீடியோ எடுக்கிறது, எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்ட்டு. ஆனால் மேக்ஸிமம் யாருமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பார்க்கலாம், ஏதோ ஒரு தட்டு மாதிரி எடுக்க வேண்டியதான் கைஸ். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த நைட் ட்ரைவ் மாத்திரம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் இருக்குது. வண்டி வேறு ரொம்ப பிளிங்காக இருந்துச்சு, எனக்கு வேறு மனுஷே கேட்கல. சரி, நம்மளுடைய ஊரில் தான் கிட்டத்தட்ட ஒரு 110க்கு போட்டிருந்தோம். இங்கே போகலாமா அங்கே போகலாமா, அங்கே போடலாம், ஏன்னா இங்கே காலியாக இருக்குல்லையா. சரி, அதுக்காக தான் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால் ஒரு 110 ரூபா அடிச்சுக்கலாம். 110 94 வந்துருச்சு. 102 தமிழ்நாட்டில், 102 ஆந்திராவில், 111. 111 ரூபாண்ணா, மனுஷாச்சே இல்லைண்ணோ. எப்படிண்ணா இன்னும் 75 ரூபா குறையுதா? எலெக்ஷன் ஆகிட்ட அப்புறமா எப்படிண்ணா இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லு எல்லாம் பிளான் போட்டு தான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். கிட்டத்தட்ட 1 லிட்டர் போட்டிருக்கோம் கைஸ். பரவாயில்ல, இறங்கி போய் பே பண்ணிட்டோம். போ, இப்போ கூட பிளிங்க் ஆகுது கைஸ். நாங்கள் ஸ்லோவாக தான் வரும், பயப்படாது. 9 மணிக்கு தான் வருவோம். நீ 9 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணு. ஆமாவா? இப்போ காவேரிப்பட்டினம் கிட்ட வந்தாக்க, காவேரிப்பட்டினம் வந்துட்டாக்கா அங்கே ஒரு அங்கே லைட் ஒன்று இந்த பல்பெல்லாம் போட்டுருக்கேன், சீல் செட்டு பல்பெல்லாம். சரி, கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு தாட்டுமே வந்தால் சீல் செட்டு பல்பெல்லாம். அது பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கோயிலுக்கு ஆப்போசிட்டு ரோடு. ஓகேப்பா. நான் வந்து உனக்கு அங்கே ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே மொத்தம் தெரியாது இல்லை. நான் கூகுள் மேப் போட்டுனேன் காவேரி அந்த ஒரு இடம் சொல்றீங்களா, கவர்னர் காவேரிப்பட்டினம் வந்தாக்கா அங்கிருந்து வந்துமே அந்த அங்கே சீரசர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்தாக்கா, அந்த கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கொஞ்சம் வந்தாவே அங்கே சீரசர் அது பக்கத்துல ஒரு கோயில், கோயிலுக்கு ஆப்போசிட் ரோடு. ஓகேப்பா. அங்க வந்துட்டுமே நேரா வந்துமே கொஞ்சம் தூரம் வந்து அதே ரோட்ல கொஞ்சம் தூரம் தான் 2 ரோடு பிரியுது. லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போகுது. நீங்க ரைட்ல வரணும், லெஃப்ட்ல போயிடாது. சரி, ரெஷ்ஷா இருக்காங்க, ஜனம் இருக்காங்களா? ஜனல நாங்களே இங்க அகரமான ஒரு ஊர் வந்து இன்வெஸ்ட் நாங்க ஹோட்டல் 4 பேர் ஹோட்டல் சாப்பிட்டு இருக்கோம், சாப்பாடு ரெகுலர். சரி, சாப்பிடுங்க, நானும் வரேன். அப்ப டவுட் இருந்தா உங்களுக்கு யாருன்னா கேளுங்க, கோயிலுக்கு எங்க அரைக்க பெரிய கோயிலுக்கு வெளியே கேட்டாங்க சொல்றாங்க. ஓகேப்பா. ஓகேப்பா கைஸ். இப்போ தான் நம்ம டேடி சொல்லியிருப்பாங்க ரூட் எப்படின்ட்டு. ஆனால் எக்ஸாக்ட் ரூட் போனால் நான் அங்கங்கே உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். பே பண்ணிட்டியா? பே பண்ணியா இல்லையா? பண்ணியாச்சா? போட்டுறேன், பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ தான் 110 ரூபா போட்டிருந்தேன். டேய் தம்பி, உனக்கு மனசாச்சு இல்லையாடா? டேய், உனக்கு எவ்வளோ தாண்டா போடுறது எனக்கு புரியலடா. உனக்கெல்லாம் டேங்க் ஃபில் பண்ணால் தான் நீ திருப்தி ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போத்துக்கு கொஞ்சம் பட்ஜெட் இல்லை கைஸ். ஆவரேஜ் வேறு 37 காட்டுது கைஸ். இதே நம்ம எதனா ரைடுக்கு போனால் வச்சுக்கோங்களேன் 50-55 காட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாவ், டேய் சாமியாக்குது ஹெல்மெட்டு. ஃப்ரண்ட் வா. பக்கா ஜோக்கர் மாதிரி இருக்கிற. ஏய் ஏய் சாமியா கிட்ட கரெக்டா இன்ஜினியர் மாதிரி இருக்கிற. விஐபி டீ கடை ராஜா நாங்க. ஏய் பக்கா பிச்சு ஆன்ல இருக்கடா. சரி, வாங்க கைஸ் போகலாம். இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். மேக்ஸிமம் இந்த vlog ஃபுல்லாமே எல்லாமே நைட்டில் தான் இருக்கும். ஏன்னா விஷயமே நைட்டில் தான் நடக்கிறது கைஸ். திருவிழாவே நைட்டில் தான் சம்பவம். நாளைக்கு காலையிலலாம் பெருசாக எதுவுமே இருக்காது அந்த கோயிலில். அது என்ன கோயில்னால் அரேக்கா பெரியக்கா கோயில். மேக்ஸிமம் கிருஷ்ணகிரி முக்கால்வாசி ஜனமே அங்கே தான் இருக்கும். இப்போ தான் நம்மளோட டின்னர் முடிச்சாச்சு. என்ன சாப்பிட்ருந்தோன்னா, நம்ம ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தாவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாப்பாடு தான் சாப்பிடுவோம்.
அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாப்பாடு தான் சாப்பிட்டோம். இப்போ ப்ரெசென்ட் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். நான் இது ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்துக்கணும், ஹாப்பி உகாதி டு ஆல் மை கிரே மோட்டோ ஃபேமிலி. எதுக்காகனா உகாதி எண்ட் ஆகிட்ட அப்புறமா தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியோ கன்வே பண்ணிட்டேன் இல்லையா. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே சாப்பிட்ற இடத்துல மாத்திரம் செம்ம ஃபன்னாக போயிட்டுருந்துச்சி கைஸ், செம்ம ஃபன்னாக போயிட்டுருந்துச்சி. என்ன ஃபன்னுனா, இப்போ ஜென்ரலாகவே நம்மளுடைய கேங்கில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பான், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லாருக்குமே விதவிதமான ஃபோட்டோஸ் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்கெல்லாமே விதவிதமாக எடுத்து கொடுப்பான். ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கே ஒரு ஃபோட்டோ தேவைன்னா எவன் எடுத்து கொடுப்பாங்க கைஸ். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ அழகாக அப்படியே வேறு லெவலில் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தேன். நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா நம்ம நாளெலாம் இவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமான்ட்டு. ஆனால் டுபாக்கூர் நம்மளுக்கு எல்லாமே டுபாக்கூர் ஃபோட்டோஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க கைஸ். எல்லாம் பிளராக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதனால தான் கைஸ், யாருமே நம்பாதீங்க. அது மெயினாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் உள்ள ஃப்ரெண்டு மாத்திரம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆயிக்குவோங்க கைஸ். இந்த மாதிரி சோதா பாசங்களெல்லாம் ஆக்கனா வச்சுக்கோங்களேன், ₹1 பிரயோஜனம் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகலை. கிட்டத்தட்ட எல்லோரும் கேட்டுன்னு தான் வந்துட்டுருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வேளை இன்னும் 2 வருஷம் கழிச்சு வரணுன்னு வச்சுக்கோங்களேன், அகரம் கோயில் இல்லைன்னா அரேக்கா பெரிய கோயில், மெயினாக அகரம் கோயில்னு சொல்லுங்க கைஸ். ஏன்னா நாங்கள் இப்போ 2-3 அண்ணாங்கிட்ட கேட்டிருந்தோம், அப்படியே ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டிருந்தோம். 2 அண்ணாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரேக்கா பெரியக்கா கோயிலா, அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்புறம் ஒரு அண்ணா வந்து சொன்னான், அகரம் கோயிலுப்பா அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு பாட்டிக்கிட்ட வந்து நாங்கள் கேட்டிருந்தோம், பாட்டி இந்த அரேக்கா பெரியக்கா கோயில் எங்கே இருக்குது பாட்டின்னு கேட்டிருந்தோம். அப்படியா, நாளைக்கு வாங்க, இன்னும் திருவிழாவே நடக்கலையே, இன்னும் லேட்டாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அகரம் கோயிலா ஸ்ட்ரைட்டாக போங்கன்னு சொல்லியிருந்தாங்க கைஸ். அது மாதிரி நீங்களும் எங்களை மாதிரி வந்து ஜோக்கர் மாதிரி ஆகிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து நின்று நிதானமாக வாங்க. இப்போது பின்னாடி ஒரு யானை ஒரு எலி எங்கே வந்துட்டுருக்குன்னு தெரில, போச்சு அது. அவன் டைரெக்டாக காவேரிப்பட்டினத்துக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. ஆனால் எல்லாம் யூனிஃபார்மாக வந்திருந்தால் சரியாக போயிருந்துருக்கும். நான் ஒரு ஹைவேல நம்ம நார்மலாக எவ்வளோ வருமோ அவ்வளோ வந்துட்டு இருந்தேன் கைஸ். சரி விடுங்க, வருவாங்க, எப்படியோ முட்டி மோதி சேர்ந்துன்னு வருவாங்க. அப்படி வரலாம், நம்மளே போய் கூப்பிட்டு வந்துடலாம். சரி வாங்க, நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போகலாம் கைஸ். இன்னும் நம்மளுடைய கோயிலுக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் இருக்காங்க கைஸ். நான் என்ன நினச்சேன், ஆல்மோஸ்ட் காவேரிப்பட்டினத்தெல்லாம் கோயில் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் காவேரிப்பட்டினம் அந்த பக்கம் போயிடுது. இது ஏதோ ஒரு புதுசாக ஒரு ரோடு எடுத்துன்னு போகுது கைஸ். கிட்டத்தட்ட அகரம் கோயில் ஏதோ சம்திங் ஒரு ஊர் பேர் சொன்னாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வில்லேஜ் சைடு தான் கைஸ் மேக்ஸிமம். நான் சைலண்ட்டாக இருந்தேன், இவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன். தரித்தாண்டவராயனுங்க ஒருத்தனுங்க கடுப்பாகுது கைஸ். இவங்க 2 பேர்னால தான். டே டுபாக்கூர் பசங்களா, சில்லற பசங்க, சீக்கிரமாக வாங்கடா. ஏன்னா எங்கள் அண்ணா ஃபங்க்ஷன் அங்கே திருவிழா ஸ்டார்ட் ஆகிறதே கிட்டத்தட்ட 10 o'clock எக்ஸாக்டாக கைஸ். நம்ம ஒரு 9 போல் போனாவே நம்ம எல்லாம் பார்க்கலாம். இங்கே டைம் ஆல்மோஸ்ட்டு 9:15 ஆகிடுச்சு. நம்ம இன்னும் எத்தனை மணிக்கு அங்கே போகிறது, என்னென்ன பார்க்குறதுன்னு தெரில. கூகுள் மேப்பும் இல்லை சரியா. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 12 கிலோமீட்டர் போனோமா, எவ்வளோ தூரம் போதோ போயினே இருக்க வேண்டியதான். நான் வேறு 2 ரோட்டில் தெரியாதனமாக ராங் ரூட்டே அடிச்சிட்டேன் கைஸ். இப்படி ஒரு ஹைவே பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ரோடு வரும் பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் ரோடு கட் பண்ணி வரணும்னு மேப்பில் போட்டிருந்துச்சு. நான் சரி ஹைவேல கிட்டத்தட்ட பறந்தேன், அப்படியே பறந்தேன் கைஸ். கிட்டத்தட்ட 2 ரூட்டு மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி என் வண்டி திருப்பி ஏதோ ஒரு ரூட்டு போட்டுன்னு வந்தோம் கைஸ். அது குரூப் ரைடு பண்ணாவே இது ஒரு பெரிய ராவடி தான். ஏன்னா ஒரு பொசிஷனில் வரமாட்டாங்க நம்ம ஆளுங்களை. இப்போ பார்த்தீங்களா பின்னாடி அவன் எவ்வளோ பின்னாடி வருவான்ட்டு எனக்கே தெரியாது. என்னவோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் இருக்கிறது தான். இன்னைக்குள்ளே அரேக்கா பெரிய கோயில் போய் ரீச் ஆகுனா சந்தோஷம்தான் கைஸ். கூட்டம் மாத்திரம் களை கட்டுது. நைட்டு 10 மணிக்கு கூட தெரியாமல் இவ்வளோ ஜனம் இருக்கு கைஸ். இப்போ எப்படி போகிறதுன்னு தெரில. எல்லாம் போயிட்டுருக்காங்க, நம்மளும் போக வேண்டியதான். ஆனால் ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தான்.
பார்த்து நின்று நிதானமாக போகணும். ப்ரோ கொஞ்சம் சைடு ப்ளீஸ், சைடு ப்ளீஸ். என்னவா கழட்டிடலாம் வண்டி. ரொம்ப கஷ்டம் வண்டி ஊருக்குள்ளே எட்டுனாந்து விட்டுருந்துக்கு நான் படுற அவஸ்தை தெரியுது பார்த்தீங்களா. ப்ரெசென்ட் உள்ள கேமராலாம் அலோ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இருங்க பார்க்கிங் ஃபஸ்ட் எங்கன்னா ஒரு இடத்துல பார்த்து பார்க்கிங் பண்ணணும். டேய் வீடி ஐயோ சரியான அடி உந்துச்சு அந்த பாப்பாவுக்கு. இதெல்லாம் இங்க சுத்துவாங்க. அப்படி பார்க்கலாம். கைஸ் இதுதான் எங்கே தான் பேய் ஓட்டுறதும் எல்லாம் அங்கே உக்காந்துக்கிறாங்க கைஸ். ஃபுல்லாக இதுதான் பேய் ஓட்டின்னு உக்காந்துக்கிறாங்க எல்லாரும். தெரியாமல் வீடியோ எடுத்துக்கிறாங்க திருட்டுத்தனம். அங்கே இப்போ ஏதோ 10 டே தோல் மேலே இருந்து கையிடுறான் கூடவே தானே வரும். பொறுப்பாடா இதெல்லாம் பேயே கருப்பாக வரும்னு சொல்லுவாங்க பாரு. அதை பார்த்தா நல்லா ஸோ கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. நேற்று எல்லாமே ரொம்ப 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 பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சு கைஸ். ரொம்ப ஃபன்னான விஷயம் தான் நடந்துச்சு. ஆனால் அங்கே பெருசாக எந்த வீடியோவுமே எடுக்கவே இல்லை. நானே கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் தான் எடுத்துருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணுறேன். அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணி வைக்கலாம், என்னவோ இப்போ அந்த வர்றது பார்த்துக்கலாம் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு கைஸ். நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம ஆளுங்களுக்கு யாருன்னா ஜாட்டி அடி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஜாட்டி அடி இல்லை. எப்படின்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். பேய் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே சாமி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சைலண்ட்டாக தான் இருக்கணும்ல. என்னோடய ஃப்ரெண்டு சீண்டுட்டு பாடுறா இங்கே ஏதோ ஒரு பேய் வந்துட்டுருக்கான்ட்டு. சடனாக அந்த பேய் இப்படியே டர்ன் ஆகிட்டு அப்படியே ஒரு அலறிடுச்சு கைஸ். நான் ஒரு பக்கம் ஓட, என் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் ஓட, அந்த அரவன் ஒரு பையன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பையன் ஒருத்தன் மாட்டிக்கினான். போட்டு அவனை வச்சு சாத்திடுச்சு கைஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப சரியான சம்பவம் ஆகிப்போச்சு. சரி விடுங்க, இதெல்லாம் காமனாக நடக்கிறது தான். நீங்களும் அந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல் தான். நைட்டெல்லாம் ஃபுல்லு ஜாகாரம் தான் கைஸ். ஜாகாரன்னா எப்படி சொல்கிறது, சிவராத்திரி தான் எனக்கு நைட்டு. இப்போது கண் வேறு இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே ரெட்டாக இருக்குது. இன்றைக்கி போயிட்டு ஸ்லீப் போடணும் கைஸ். வீடியோ எடுக்கிறதுக்குன்னு பர்மிஷன் கொடுத்துருந்தாவே நம்ம இன்னும் நல்ல சிறப்பான விஷயம்லாம் காட்டியிருந்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயம்லாம் இருந்துச்சு கைஸ். கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ஆடுங்கள்லாம் வெட்டிருந்தாங்க. ஒரு செகண்டுக்கு அப்படியே கச்சுன்னு வெட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்துக்கலாம். ஆனால் வீடியோ ஸ்ட்ரிக்டாக நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எதுவுமே வாய்ப்பே இல்லை. எங்கே போனாலும் யாரோ வந்து ஃபோன் எடுத்துன்னு போயிடுறாங்க, இல்லைன்னா ஜாட்டி அடி இருந்துச்சு. ஆனால் ப்ரெசென்ட் நம்மளுக்கு எந்த அடியும் இல்லை. நம்மளுக்காக நம்ம ஃப்ரெண்டு தான் அடி வாங்கினேன். அது ஒரு விஷயம், அது செப்பரேட்டாக வச்சுருங்க. நிறைய ஆடு வெட்டினாங்க கைஸ். அதுக்கப்புறமா நிறைய ஆடெலாம் தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். நான் இங்கே வீடியோவில் சொல்கிறது வேறு, நீங்கள் அங்கே போய் லைவாக பார்க்குறது வேறு. ஓகேங்களா? ஓகே,
ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் கோவில்.